எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டாபிக் எப்படின்னா, முதிர்வினுடைய ஒரு ஆணவம். அதாவது எப்படின்னா, முதிர்வு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் நம்ம முதிர்வு அப்படின்னு சொல்கிறோம். பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன வயசில் இருந்து நம்ம ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நம்ம வளர்ந்து வரக்கூடியது. அப்போ இது ஒரு வயதினுடைய ஒரு வளர்ச்சி. நம்ம மனிதனுடைய இருக்கட்டு, விலங்காக இருக்கட்டு, பூக்களாக இருக்கட்டு, செடிகள் எல்லாத்துக்குமே ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது. இதனுடைய முதிர்வு அதே மாதிரி தான் ஒரு தொழில் காரணமாக அந்த தொழிலினுடைய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியினுடைய உச்சத்துக்கு ஒரு ஆள் செல்லும்போது அவருக்கு அந்த தொழிலினுடைய ஒரு முதிர்வு வந்துடுது. அதே மாதிரி ஒரு ஞானியாக இருக்கலாம். அவர் அந்த ஞானத்தை படித்து அதில் நிறைய அனுபவங்களை பெற்று அந்த ஞானத்தின் வாயிலாக அவர் ஒரு முதிர்வு அடைஞ்சிடலாம். இப்படி எல்லா துறைகள்லையுமே இருக்குது. அதுக்குன்னு ஒரு கலைத்துறையில் அவர் முதிர்வு அடைஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கலை மாதிரிப்பட்ட ஒரு இடங்கள்லாம் அதுக்கு எண்ட்லெஸ் தான். அதுக்கு கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப அந்த கலை வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த முதிர்வு சில குறிப்பிட்ட துறைகள் சார்ந்து, தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்வியல் சார்ந்து வரக்கூடிய பரிணாம வளர்ச்சி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சிறு அதாவது சின்ன சின்ன ஒரு இது மூலமாட்ட வளர்ந்து மேலே வரக்கூடிய ஒரு தன்மையை தான் நான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறேன். இப்போ இதனால் இந்த முதிர்வு காரணமாக வரக்கூடிய ஆணவங்கள், இப்போ ஆணவம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஒரு சரியான ஒரு இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னைத்தானே புகழ்த்தி அவர்களை மிஞ்சி எவரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை தான் நான் இங்கே ஆணவம் அப்படின்னு சொல்கிறேன். ஆணவம் யார் அதிகமாக கொண்டாங்களோ அவங்க வாழ்க்கையிலும் சரி, துறைகளிலும் சரி, அவங்க முன்னேறினாட்ட சரித்திரமே இருக்காது. துறைகளில் பெருசாக அவங்க பெரிய ஆட்களாக ஆகும்போது இந்த ஆணவம் சொல்லக்கூடியது அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கவங்களுடைய சொற்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு ஆள் ஒரு அறிவுரை கூறும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னால் தான் இது எல்லாமே முடியும், நான் சொல்கிறது தான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ அந்த ஏற்றுக்கொள்ளாததில் அந்த ஒரு குழுவாக ஒரு வேலை செய்யும் பொழுது அங்கு அது தடைபடுது. அவருக்காக கொடுக்கப்படக்கூடிய மரியாதை அங்கே குறையப்படுது. இதுவே காலப்போக்கில் அவருடைய முன்னேற்றத்துக்கு தடை விதித்து அவர் கீழே வந்துடுறாரு. இதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்ந்து ஒரு ஆள் பெரிய ஒரு 75, 80, 90 வயசு போயிடுவாங்க. இப்போ அவங்கள நம்ம ஒரு மரியாதை கொடுப்போம். அந்த மரியாதை அவர்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு அவர்கள் பெறும் மரியாதை தான். இப்போ அதே மரியாதையே ஒரு சிறு வயதினர் ஒருவர் அவருக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரையை சொல்கிறாருன்னா, எந்த மூப்படைந்தவர்களும் 90% மூப்படைந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் இப்போ உதாரணமாக நான் சொல்லணும்னா, நிறைய வீடுகள்லையே இருப்பாங்க. மூப்படைந்தவர்களை ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதிர்வினுடைய ஒரு ஆணவம் தான் அங்கே மேலோங்கி நிற்கும். ஏன்னா எல்லாருடைய சகஜமாக அவங்க இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நான் தான் பெரியவனாக எனக்கு தெரியாதா, இல்லை நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்களா இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆணவ செருக்கு காரணமாக நிறைய வயசானவங்களை, நான் இப்போ வயசானவங்களை தப்பாக சொல்லலை, அவங்களுடைய அனுபவத்தில் இக்காலம் ஒத்துப்போகாத தன்மை இருக்குது. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, எதை சொன்னாலும் சரிப்பா, ஆமாப்பா, இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி போகக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்க மற்றவர்கள் மதிக்கப்படாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் புகழப்படுவாங்க. வீட்டில் சில வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படின்னா, இளம் வயதினராக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த மரியாதையை கொடுத்து வரும் பொழுது எல்லாருடைய மத்தியில் அவர்கள் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஞானத்தின் செருக்கு அதிகரிக்க அவர்களுடைய
இதை ஒரு வகையான தலைக்கணம் கூட சொல்லலாம். எப்படின்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, எனக்கு தான் எல்லாமே தெரியும், இந்த பூலோகத்தில் எது நடக்குமோ அது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தின் செருக்கு அதிகரிக்கனால அந்த ஒரு தலைக்கணம் யாருக்கு வந்துச்சோ அவங்க அதுக்கு பிறகு அந்த ஞானத்தின் சிறப்பு பெற்ற அந்தஸ்தை குறுகிய காலத்தில் இழக்கக்கூடிய தருவாயில் மாறிடுறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம். ஒரு கல்வியினால் சிறந்து விளங்கிடலாம். கல்வியினுடைய தன்மையை தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் தன்னை போன்று ஆக்கினால்தான் அந்த கல்வியினுடைய சிறப்பு பெருசாக மதிக்கப்படும். ஆனால் நிறையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தானே தெரியும், அப்போ எல்லாரும் என்ன தானே நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, அந்த ஒரு ஆணவம் அவர்களையும் மட்டுமல்லாமல் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பான அந்த கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த திறமைகள் அனைத்தும் அப்படியே முடங்கி விடக்கூடிய தன்மையில் இருக்குது. நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இதே மாதிரி தான். தனக்குத்தானே தெரிஞ்ச நிறைய விஷயங்களை என்னென்னா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்காமல் வச்சு அழிந்து போகக்கூடிய தன்மையை தான் நீங்கள் நிறைய இடங்களில் நம்ம இருக்கிறோம். பழங்காலத்து புலவர்களில் இருந்து இக்காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கல்வி கட்ட மேதைகள் வரைக்கும் இந்த காரியங்கள் இந்த ஒரு ஆணவச்செருக்கு, முதிர்வினுடைய ஆணவச்செருக்கின் காரணமாக இந்த அழிவு பாதைகள் நிறைய நடக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதிர்வு அனைவருக்கும் வரும். இப்போ யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் முதிர்வு கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு செயல் செய்யும்போதும் அங்கேயும் ஒரு முதிர்வு மூப்பு தன்மை வரும். இளமை காலம் முடிந்து வயதாகும் பொழுதும் ஒரு மூப்பு முதிர்வு வருகிறது. எந்த ஒரு செயலிலும் ஒரு மூப்பு முதிர்வு வருகிறது. அது அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவத்தை மற்றவர்களிடம் நாம் எடுத்து கொண்டு செல்லக்கூடிய பாங்கு, அந்த பங்களிப்பு சரிசமமாக அவர்களுக்கும் மரியாதை கொடுக்கும் விதமாக இருக்கணும். தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு மற்றவர்களை தாழ்வடை செய்தால் தாங்களின் பங்களிப்பு இந்த உலகத்திற்கு சரியானதாக இருக்காது. அது தாங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு சரியாக சென்று செல்வதும் கிடையாது. ஆகையால் நான் சொல்வது என்னென்னா, எவ்வளவுதான் நம்ம பெரிய ஆளாக இருந்து அனுபவசாலிகளாக இருந்தாலும் திறமை இல்லை, அவனுக்கு திறமை இல்லை அப்படின்னு மற்றவர்களை தாழ்வடையாமல் தாழ்வு குணம் இல்லாத ஒரு மனிதர்களாக வாழுங்கள். அனைவருக்கும் தாங்கள் கற்றதையோ தங்கள் மனதில் உள்ளதையோ பகிர்ந்தளிக்கும் போது பகிர்வு மனப்பான்மை என்பது சரிசமமானதாக இருக்க வேண்டும். ஒருவரை தாழ்ந்தவர், ஒருவர் ஏழ்மையானவர், ஒருவர் அழகில்லா, இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை குணம் இல்லாமல் உங்களுடைய மூப்பு அனுபவங்களை, முதிர்வு அனுபவங்களை ஆணவம் இல்லாமல் பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நான் வயசானவங்களை குறை சொல்லலை. ரொம்ப டாப் லெவலில் இருக்க முதிர்வங்களை நான் குறை சொல்லி நான் அவங்கள மனதை புண்படுத்தும்படி நான் இது சொல்லவே இல்லை. இப்படி ஒரு குணம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம். புரிதலில் பூசல் கொண்டால் பரிதவிப்பு தான் மிஞ்சுமே தவிர பாசம் பறந்து போகும். இது எல்லா துறையினருக்கும், வயது மூப்படைந்தவர் அனைவருக்குமே இது பொருந்தும். வணக்கம்.